ஓகே, நல்லா பாருங்க. என்டிஏ சைட்ல இருந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த இம்பார்ட்டன்டான அப்டேட் என்ன, தயவு செய்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த அப்டேட் உனக்கு தெரியுதுன்னா நீ பேனிக் சிச்சுவேஷன்ல இருந்து தப்பிக்க வாய்ப்புகள் இருக்கு. இது தெரியல அப்படின்னா உண்மையிலே கஷ்டப்படுவீங்க. ஸோ ஏதாச்சும் நடக்குது, எக்ஸாம் அன்னைக்கு ஏதாச்சும் நடக்குது அப்படின்னா இதை கண்டிப்பா நீ யூஸ் பண்ணு. அட்வைசரி ஃபார் பயோமெட்ரிக் எக்ஸெப்ஷன் இன் நீட். ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயோமெட்ரிக் கை வச்சா வேலை செய்யலன்னு வச்சுக்கோ, அப்ப அவங்களுக்காக பயோமெட்ரிக் எக்ஸெப்ஷன். சரியா? சப்போஸ் நான் போறேன் சார், என்னோட ஆதார் கார்டுல இருந்து சின்ன வயசு போட்டோ இருக்கு, அப்டேட் ஆகல, அப்ப திடீர்னு இன்னைக்கு எக்ஸாம் ஹால்ல போறேன் சார், வேலை செய்யலன்னு என்ன பண்றது? அதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க பாரு. என்டிஏ வந்து 3ஆம் தேதி எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறோம், ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஃப்ரிஸ்கிங் ப்ராசஸ். சரிங்களா? உங்களை மேல இருந்து கீழே வரைக்கும் செக் பண்ணவங்க பத்தியா உள்ள போவீங்க. ஓகே, அந்த ஒரு பேரிகேட் இருக்கும், பேரிகேட் தாண்டி உள்ள போவீங்க. வந்துட்டு சும்மா ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு டாக்குமெண்ட் இருக்கான்னு கேட்பாங்க, உள்ள போன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணுவாங்க கரெக்டா இல்லையா. எஸ் சார், அதான் ஃப்ரிஸ்கிங் ப்ராசஸ். எவ்ரி கேண்டிடேட் ஹேஸ் டு அண்டர்கோ த மேண்டிடேட்டரி பயோமெட்ரிக் ப்ராசஸ் பிஃபோர் என்ட்ரிங் த எக்ஸாம் ரூம். எக்ஸாம் ரூம்ல போறதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா பயோமெட்ரிக் பண்ணும். எக்ஸாம் ரூம்ல போறதுக்கு முன்னாடி, எக்ஸாம் சென்டர்ல போனதுக்கு அப்புறம் கேட்டாங்கன்னா இல்ல 2 o'clockல இருந்து 5 o'clock வரைக்கும் நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது, நான் எதனாலும் 5 o'clock அப்புறம் பண்றேன்னு சொல்லிடு. நீங்க ஒண்ணு முன்னாடியே நடத்தணும், இல்லனா எக்ஸாம்க்கு அப்புறம் தான் நடத்தணும். கிளியரா சொல்லிடு அவங்கள்ட்ட. If the biometric verification of the candidate cannot be completed due to device or hardware malfunction, poor quality of biometric data, connectivity failure with UIDAI or physical inability to provide biometric data. நல்லா பாரு, இவங்க சொன்ன விஷயம் வேற. சரி, அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் வேறையா இருந்திருக்கும், பட் சொன்ன விஷயங்கள் வேற. அதாவது பயோமெட்ரிக் வெரிஃபை ஆகல. சரியா? ஏன் சார் மெயினா ஏன் நம்ம பயோமெட்ரிக் வெரிஃபை ஆகாம இருக்கும்? நம்ம அப்டேட் பண்ணியிருக்க மாட்டோம். சரியா? ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் குவாலிட்டி ஆஃப் பயோமெட்ரிக் டேட்டா. இவங்க சின்ன வயசு இதுவும் மேட்ச் ஆகலைன்னா, பட் இவங்க என்னென்ன ரீசன்லாம் அதில் சேர்த்து வச்சிருக்காங்க பார்த்துக்கோ. டியூ டு டிவைஸ் ஹார்ட்வேர் மேல் ஃபங்க்ஷன். சார் டிவைஸ் வேலை செய்யலை, டிவைஸ் வேலை செய்ய மாட்டேங்குது. அவங்க டிவைஸ் ஒன்று கொண்டு வராங்க பத்தியா, பெருசா சொன்னானே என்டிஏ, நாங்களாம் யார் தெரியுமா, நாங்க எப்படி நடத்துவோம் தெரியுமா. அவங்களோட டிவைஸ் வேலை செய்யலைனாலும் கனெக்டிவிட்டி ஃபெயிலியர், கனெக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஏது கூட யூஐடிஏயோட எங்களுக்கு கனெக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது. இல்லைன்னா பிசிக்கல் இன்எபிலிட்டி டு ப்ரொவைட் டேட்டா பேஸ், த கேண்டிடேட் கேன் ஸ்டில் பி பெர்மிட்டட் டு எக்ஸாமினேஷன் ஹால். இது ரொம்ப முக்கியம். பசங்களுக்கு மேட்ச் ஆகலைனாலும் பசங்களை உள்ள அலோவ் பண்ணுங்க. சரியா? பசங்களை என்ன பண்ணுங்க, உள்ள அலோவ் பண்ணிடுங்க. However, they must submit a written undertaking. However, they must submit a written undertaking. நீங்க எழுதி கொடுத்துட்டு போகணும். சரிங்களா? ஏதோ ஒரு காரணத்தினால என்னோட பயோமெட்ரிக் இங்க கிடைக்கல சார், ஏன் தப்பு? நான் அப்டேட் பண்ணலனா ஏன் தப்பு? கரெக்டா இல்லையா? நான் என்னோட பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணல, அதனால என் பயோமெட்ரிக் மேட்ச் ஆக மாட்டேங்குது. இல்லைன்னா நான் வந்து பயோமெட்ரிக் போய் அப்டேட் பண்ண யூஐடிஏல இருந்து இன்னும் அப்டேட் ஆகாம இருக்கு, ஏன் தப்பு? அதை கூட ஏன் தப்புன்னு வச்சுக்கோ. கவர்மெண்டோட யூஐடிஐ வந்து இன்னும் என்ன வந்து அப்டேட் பண்ணல, அது ஏன் தப்புன்னு கூட நான் எழுதலாம். அவங்க டிவைஸ் வேலை செய்யலனாலும் நீ என்ன சொல்லணும், பிகாஸ் யுவர் டிவைஸ் இஸ் நாட் ஒர்க்கிங். ஓகே, இதுல கேட்டா அட்வான்ஸ் ஏஐ வச்சுலாம் இவங்க எக்ஸாம் பிட் அடிக்க கண்டுபிடிக்க போறாங்க. இதுல நல்ல விஷயம் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு சார். The format of this undertaking will be provided at the examination center. Again one time வெள்ளை பேப்பர் கொடுத்துட்டு எழுதுங்க அப்படின்னு சொன்னா அது இல்லை. அவங்களே, சரியா, அவங்களே ஒரு ஃபார்மேட் வச்சிருப்பாங்க, அதுல உங்க பேர் மட்டும் தான் ஃபில் பண்ற மாதிரி இருந்தா பெட்டர். இவங்க வந்து ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்காம அந்த பேப்பரை கொடுத்து இதை பார்த்து ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதி கொடு, ஏன்னா நாங்க அட்வான்ஸ் ஏஐல வச்சிருக்கோம் அப்படின்ட்டாங்கன்னா என்ன பண்றது எனக்கு தெரியல. பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க மேட்ச் ஆகலைன்னாலும் பயப்பட வேணாம், நீங்க ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்துட்டு உள்ள போகலாம். பெஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ், candidate shall not be disturbed during the exam period. எக்ஸாம் பீரியட் அப்ப போன தடவை எல்லாம் சரியா கொஞ்சம் கூட பசங்களோட வாழ்க்கை பத்தி யோசிக்காம இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம் சென்டருக்கு நடுவில் இவங்க வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வெரிஃபை பண்றாங்கன்னு காட்டுறதுக்காக ஒரு தடவை வெரிஃபை பண்ணுவாங்க. இன்னொரு டைம் பார்த்தோன்னா போட்டோல நிக்கணும், அவங்க வெரிஃபை பண்ணிருக்காங்களா இல்லைன்னு ஒரு ப்ரூஃப்காக போட்டோ. அப்பயும் திரும்பி என்ன பண்ணுவீங்க, பசங்கள வாப்பா நம்ம சும்மா கை நாட்டு வச்சுக்கிட்டு இருப்போம்.
பசங்க வாழ்க்கையோட விளையாடாதீங்க சரியா. நீங்க ரொம்ப பெரிய ஆளு, உங்களை நம்பி 24 லட்சம் 25 லட்சம் பசங்களோட வாழ்க்கை இருக்கு, கொஞ்சமாச்சு சீரியஸா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்கேஸ் 6 PM சரியா ஃபார் பயோமெட்ரிக் ப்ராசஸ். ஸோ பயோமெட்ரிக் ப்ராசஸ் எதுவுமே 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நடக்காது. ஆனால் இந்த அட்டெண்டன்ஸ் வாங்குறது சரியா, ஷீட் ஃபில் பண்ணுறதும் வந்துட்டு அந்த டைமில் கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஓகே, இதுதான் அப்டேட். தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ நைஸ் டே.